ஹாய் காய்ஸ், மகாபாரதத்தோடு வாழ்வோம். பாண்டு ஒரு ஆண்மையற்றவர், ஆனால் அஸ்தினாபுரியோட இளவரசர். அவருக்கு ஒரு அண்ணன் இருக்குது. அவர் தான் அரசராக ஆகணும், ஆனால் அவருக்கு கண்ணு தெரியாது. அதனால் பாண்டு தான் அரசராகுவார் அப்படின்ட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. மார்த்திகாவதி அப்படின்ட்டு ஒரு யாதவ நாடு, அந்த யாதவ நாட்டு இளவரசி தான் பிருதை. இந்த பொண்ணை அவளுடைய நெருங்கிய உறவினரான குந்தி போஜன் அப்படிங்கிற அரசர் தத்து எடுத்துக்கிட்டாரு. அந்த காலத்தில் பொதுவாகவே இந்த மாதிரி அரச குடும்பத்தில் பெண் குழந்தை இல்லைன்னா தன்னுடைய உறவினர்கிட்ட இருந்து ஒரு பெண் குழந்தையை தத்து எடுத்துக்கிற வழக்கம் இருந்திருக்குது. அந்த மாதிரி தத்து போன பொண்ணு தான் இந்த பிருதை. குந்தி போஜனுக்கு தத்து போனதுனால அவங்க பேர் குந்தி அப்படின்ட்டு ஆயிடுச்சு. இந்த குந்திக்கு நடந்த சுயம்பரத்தில் கலந்துக்கிறதுக்காக பாண்டு தன்னுடைய சகோதரன் விதுரன் துணையோடு போனார். அந்த சுயம்பரத்தில் நிறைய வீர மன்னர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாலும் குந்தி மாலையிட்டது இந்த ஆண்மை இல்லாத அரசருக்கு தான். ஏன் அப்படி? அடுத்த